கிருபையின் பிதாவே, மகா உன்னதமான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்றும் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற திரியேக தேவனில் ஒருவரான அவர் ஆண்டவரே மகிமையுள்ளவராக இருக்க காய் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் மாறாத வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்கள் பேரில் ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கியறலும். தேவா, எங்கள் பேரில் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எமக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் நீர் பட்சித்து போடும். கர்த்தாவே, நீர் பலியை பட்சித்தவனமாக தேவா ஆண்டவரே, எமக்கு உகந்ததல்லாத எல்லாவற்றையும் பட்சித்து போடும். எங்களுடைய பெருமைகளை மேட்டுமையெல்லாம் பட்சித்து போடும். தாழ்த்தும் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, ஒரு சிந்தையும் ஆட்கொண்டறலும். விருப்பத்தை பரிசுத்தப்படுத்தும். நீதிக்கான காரியங்களை வாஞ்சிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. தேவா பரிசுத்த தேவனுடைய ஆண்டவரே கிருபைக்காக மாத்திரமே நான் கெஞ்சி வருகிறேன். முற்றமாக தகுதியற்றவன் ஆண்டவரே. அழிவுக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் பாத்திரமானவன் ஆண்டவரே. என்னுடைய எண்ணங்கள் முதலாய் சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள் முதலாய் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும். உயிர்மீழ்ச்சியை தாரும் தேவனே. உயிர்மீழ்ச்சியை அனுப்பிடலாம். பரிசுத்த ஆவியானுடைய உயிர்ப்பித்தலை ஆண்டவரே நிலைமைகளில் நடைபெறச் செய்யும். எங்களுடைய சபைகளில் ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு தேவையை பார்க்கிறோம். ஐயோ, மக்களுடைய இருதயம் எவ்வளவாக ஆண்டவரே நம்முடைய காரியங்களை குறித்த அலட்சியமான மனப்போங்கும். ஐயோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று கேட்கிறீர். ஆண்டவரே உம்மை குறித்த கனம் எங்கே? உம்மை குறித்த பயபக்தி எங்கே? தேவ பயமற்ற ஒரு ஆண்டவரே காலமாக இருக்கிறது. தேவ பயமற்ற ஒரு சூழலாய் பார்க்கிறோம். ஐயோ, மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே ஐயோ காணப்படுகிற இந்த நிலையை நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. கர்த்தாவே ஐயோ, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? ஆண்டவரே ஐயோ, சாத்தான் எவ்வளவாக மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். ஆண்டவரே மகத்துவமான தேவனுடைய கிருபையும் அன்பையும் உணரக்கூடாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த அளவுகளை உணரக்கூடாதபடிக்கு ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். கடினமான இருதயங்களை உடையும் ஆண்டவரே. கல்லான இருதயங்களை உடையும். தேவாளமான மனந்திருந்தலுக்குள்ளாக கொண்டு வாரும். ஆழமான மனந்திருந்தலுக்குள்ளாக கொண்டு வாரும் ஆண்டவரே. எங்களுடைய பலிபீடங்களை உயிர்ப்பியும். பிரசங்க பீடங்களில் சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தாவே அணிந்து கொண்டு ஆண்டவரே தேவனுக்காக ஆண்டவரே கர்த்தாவே பிரசங்கிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் அலங்கரித்தரலாம். ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தை கேட்கிற மக்களினுடைய இருதயங்களில் ஆவியானவரே பேசும். ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களானது நமக்கு ஆண்டவரே பலிபீடமாய் காணப்படட்டும். தூபபீடமாய் காணப்படட்டும். தேவா ஐயோ, அனித்தியமான ஒரு உலகம், அனித்தியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஐயோ கர்த்தாவே, மனிதனுடைய இருதயம் எவ்வளவாக இவைகளினால் ஆட்கொள்ளப்பட்டு ஐயோ கர்த்தாவே அழிந்து போகிற இந்த காரியங்களை பற்றி கொண்டு மனுஷனுடைய ஆண்டவரே கர்த்தாவே ஆத்துமாவை அலட்சியப்படுத்தக்கூடிய பரிதாபங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேவா, உம்முடைய உயிர்ப்பித்த நாளன்றி உம்முடைய மீட்பினால் அன்றை பெரிதொரு நம்பிக்கை இல்லை. தேவனே ஆசாரியர்கள் பலிபீடத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே கதற வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது தாப்பனே. அருமையான கர்த்தாவே ஆண்டவரே ரேமேஸ்வரனுமாக ஆண்டவரே கர்த்தாவின் கண்ணீர் ஊற்றினால் நலமாக இருக்கும். ஆண்டவரே கொலை கண்டு போன என் மக்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே நான் கதறுவேன், நான் நலமாக இருக்கும் என்ற எரேமியாவை போல ஆண்டவரே பாரமுள்ள இருதயத்தை தாரும். தேவாமை தவிர விரைதிலும் ஆண்டவரே கர்த்தாவே திருப்தி அடைய முடியாது. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுதலை பார்ப்பது அன்றே
இதனாலும் திருப்தி அடைய முடியாது. ஆத்துமாக்கள் மனம் திரும்பதை பார்க்கிறதுனாலன்றி வேறுதினாலும் திருப்தி அடைய முடியாது. கல்லான இருதயங்களை உடையும் ஆண்டவரே, கல்லான இருதயங்களை உடையும் ஆண்டவரே. நித்தியமான நரகத்தை நீ பார்க்கும் பொழுது ஐயோ ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் வினாய் போயிற்று என்று சொல்லும்படியாக கொடுக்கப்பட்ட எல்லா நாட்களும் ஆண்டவரே ஐயோ தேவனால் லட்சியப்படுத்தப்பட்ட உடைய காரியங்களை குறித்து எண்ணி தேய்க்கிற காரியமாக நித்தியத்தில் போய் கதறுவதனால் என்ன பிரயோஜனம்? நித்தியத்தில் போய் ஆண்டவரே கதறுவதனால் என்ன பிரயோஜனம்? ஒருவேளை நித்தியத்தில் போய் ஆண்டவரே ஐயோ இழந்து போன தருணங்களை நினைத்து ஆண்டவரே தன்னைத்தானே கர்த்தாவே நொந்து கொள்ளுவதில் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, இது கிருபையின் காலம், இது இரக்கத்தின் காலம், இந்த ரட்சிப்பின் காலம், உடைய தயவின் காலம். ஆவியானவரே உயிர்ப்பித்தலை தாரும், என்னில் உயிர்ப்பித்தலை தாரும், எங்களுடைய சபையில் உயிர்ப்பித்தலை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே, யாக்கோபை போல நீ ஆசீர்வதித்தாலும் போக விடேன் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே உடைய அமையான உயிர்மீழ்ச்சியின் ஆசீர்வாதம் தேவை. ஆண்டவரே, உயிர்மீழ்ச்சியின் ஆசீர்வாதம் தேவை. கர்த்தாவே, நித்தியத்தில் ஆண்டவரே கர்த்தாவே மரண போலமிடுகிற பயங்கர நிலையை நீ பார்க்கும் பொழுது பிசாசுக்கும் அழைத்தூதலுக்கும் ஆயத்தப்படுத்தின நரகத்தில் ஐயோ மரண போலத்தை தவிர என்னத்தை கேட்க முடியும்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, சாதாரணமான அழுகை அல்ல. ஆண்டவரே நித்தியமாக இழக்கப்பட்டு போன நிலையில் ஒரு மனிதன் புலம்புகிற புலம்பலை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, பெரிதொரு நம்பிக்கை இல்லை, பெரிதொரு மனந்திருந்தலின் வேலை இல்லை, பெரிதொரு இரக்கத்தின் ஆண்டவரே நம்பிக்கை என்பது இல்லை. ஐயோ, காலகாலம் முழுதுமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, வேதத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்லலை, ஒரு நாளும் அவர் பொய் சொல்லலையே, ஒரு நாளும் அவர் பொய் சொல்லி மனிதனை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுகிறவர் அல்ல. பரத்திலிருந்து வந்த தெய்வக்குமாரன் ஆண்டவரே, இரு கண்களை உடையவனாய், இரு கால்களை உடையவனாய், கைகளை உடையவனாய் ஆண்டவரே கர்த்தாவே பரலோகத்தில் பிரவேசிப்பது நலமாக இருக்கும். ஆமாண்டவரே, இவைகளெல்லாம் விட்டு ஆமாண்டவரே, இரு கண்கள், கால்கள், கைகளை தரித்து போனாலும் பரவாயில்லை, தரிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, பரலோகத்தில் பிரவேசிப்பது நலம். இரண்டு கைகளை உடையவனாய், இரண்டு கால்களை உடையவனாய், இரண்டு கண்களை உடையவனாய் ஆண்டவரே நரகத்தில் பிரவேசிப்பதை பாட்டோம். தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். ஆவியானவரே விட்டு விடாதிரும், பரிசுத்த ஆவியானவரே விட்டு விடாதிரும். இரக்கத்தின் தேவனே, இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவலை அழிவுக்கு எதுவாக விட்டு விடாதும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, எவ்வளோ மக்கள் ஆண்டவரே அழிந்து போகிறார்கள். வானத்தையும் பூமியும் சர்வ ஞானத்தோடு படைத்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவா பரலோகராஜ்யத்தை பரலோகராஜ்யத்தை உருவாக்குவது என்பது நமக்கு அற்பமான காரியம். பிசாசுக்கும் அழை தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தின நரகத்தில் யோதனுடைய வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே கர்த்தாவே இழக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆண்டவரே கதறுகிற ஒரு ஆத்மாவை எண்ணி பார்க்கும் பொழுது தேவாநிதி இறங்கும், கிருபையாய் இறங்கும், உயிர்மீழ்ச்சியை தாரும், எங்கள் மெத்திலமையான உயிர்மீழ்ச்சியை தாரும். ஆண்டவரே, ஆத்மாவில் உயிர்ப்பித்தலை தாரும், ஆத்மாவில் எழுப்புதலை தாரும், ஆத்மாவில் அக்கனியை ஊற்றும் ஆண்டவரே. தேவா நீர் இறங்கும், விட்டு விடாதிரும். ஆவியானவரே நீர் இறங்கும். தெய்வக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய பலி ஐயோ மலிவானதாய் காணப்பட வேண்டாம். ஆண்டவரே, தெய்வக்குமாரன் பரலோகத்தினுடைய எல்லாம் மேன்மை விட்டு இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து செலுத்தின பலி ஒருவரும் அற்பமாக எண்ணி ஆண்டவரே கர்த்தாவே உடைய ஆத்மாவில் ஐயோ தாப்பனே ஆண்டவரே அனித்தியமான இந்த உலகத்தினால் ஆண்டவரே ஆட்கொள்ளப்பட்ட பரிதாப நிலை இந்த ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். ஐயோ எவ்வளோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உலகத்தினாலும் உலகத்தின் காரியங்களினாலும் ஆண்டவரே அழிந்து போய் கொண்டு கரவளை கண்ணோக்கி பாரும். கண்களுக்கு மறைவாயிருக்கிறது.
நித்தியத்தின் காரியங்கள் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. தங்கள் செய்கிறது என்னதென்று யாதற்கான்னு சொன்ன தெய்வகுமாரனே, ஆண்டவரே, தங்களுடைய நிலையை குறித்து அறியாமல் நித்தியத்தினுடைய பயங்கர ஆண்டவரே அழிவை நோக்கி ஓடுகிற இந்த வாழ்க்கையை குறித்து தெரியாமல் எவ்வளோ மக்கள் ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. கிருபையின் ராஜாவே, கண்ணோக்கி பாரும். இரக்கங்களின் ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாரும். தயவுள்ளங்கள் மீட்பரே, கண்ணோக்கி பாரும். உதவி செய்யும் ஆண்டவரே. பேச்சியை தாரும், விமேஷியை தாரும், எழுப்புதலை தாரும். தேவா தேவா, நீர் எழுப்புதலை தந்து வழி நடத்தி உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களே சபைகள் எழுச்சி அடையட்டும், ஆத்துமாக்கள் உயிர்க்கப்படட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய நாமம் மகிமைக்கென்று தேவா தேவா, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீருடைய மீழ்ச்சியை அனுப்பும், ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.